கருவேப்பிலை இட்லி பொடி செய்யறதுக்கு கடலப்பயிறு ஒரு கப் எடுத்துக்கங்க. இதை நல்லா பார்த்திங்கன்னா பொன் வறுவலாக வறுக்கணும். துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. இது நல்லா வறுத்து கொட்டிக்கணும். பொட்டுக்கடலையும் அதே கப்பளவு எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் வறுத்து கொட்டி வச்சுக்கணும். சீரகம் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன்ற மாதிரி கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு அது வந்து ஒரு அரை கப்பு எடுத்துங்க. குண்டு உளுந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துங்க. மிளகு தேவைக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்தனா கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.